ஒவ்வொரு 30 அடிக்கு ஒரு ட்ரென்ச் இருக்கும். இந்த ட்ரென்ச் எதுக்குன்னா இன்சைட் இருந்து ஸ்லோப் எப்படி இருக்கு, மழை பெஞ்சா தண்ணி இந்த பக்கம் இருந்தா வரும். ஒரு காலத்தில் இங்கெல்லாம் வெள்ளம் வந்து அந்த சைடு காம்பவுண்டே நிற்காதான். இப்போ வந்து வெள்ளத்துக்கு வாய்ப்பே கிடையாது. பட் ஸ்டில் வாட் எவர் நம்ம காட்டில் பெய்கிற மழை வந்து வெளில போகக்கூடாதுன்னு இந்த மாதிரி ட்ரென்ச் போட்டிருக்கிறோம். இந்த ட்ரென்ச்சில் என்னென்னலாம் பயோமாஸ் கிடைக்குதோ அதெல்லாம் போட்டுருவோம். ஸோ இது ஒரு சிம்பிள் மெத்தட். அப்புறம் நீங்கள் கேட்ட பைனியரிங் பிளான்ஸில் ஒன்று வந்து இது வந்து கிளைரிசீடியான்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ட்ரீ. நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சாயிலில் என்ன டெம்பரேச்சரில் எங்கே வச்சாலும் இது வந்துடும். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, வெட்ட தளைஞ்சிட்டே இருக்கும். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, ஒன்று இந்த மாதிரி நிழல் எத்தனை தடவை வேணால் ப்ரூன் பண்ணிக்கலாம், அது பாட்டுக்கு வளரும். அப்புறம் திஸ் இஸ் அ பெரன்னியல் நைட்ரஜன் ஃபிக்சர். இப்போ வந்து நைட்ரஜன் ஃபிக்ஷனுக்கு என்ன சொல்லுவாங்க, லெக்யூம்ஸ் விதைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது என்னென்னா ஒரு தடவை விதைச்சி சீக்கிரம் தீர்ந்து போயிடும் 3 மாதம் 4 மாதத்தில். இது அப்படி கிடையாது, இட்ஸ் பெரன்னியல், நாடியூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது ஒரு பைனியரிங் பிளான்ட், சரியா, கிளைரிசீடியா. ஸோ இது என்ன பண்ணியிருப்போம்னா, ஒவ்வொரு தென்னையும் சுற்றி 4 வச்சுருப்போம். ஓகே, எதுக்கு? ஃபஸ்ட்டு நிழல், ரெண்டாவது இந்த பயோமாஸு, மூணாவது நான் நைட்ரஜன் வெளியிலேருந்து கொண்டு வர வேண்டாம். இட்ஸ் அ பர்மனல் நைட்ரஜன் ஃபிக்சர். நைட்ரஜன் ஃபிக்சர்னானே என்ன, அதுக்கான நுண்ணுயிர் வந்து அதே வளர்த்திக்கும், நாம் போய் ஒன்றுமே பண்ண வேண்டாம். இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வாட் வி ஃபாலோவர்ஸ், இப்போ இந்த தென்னை மரம்னு வச்சோன்னா ஒரு 4 தென்னை மரம் இருக்குல்ல, ஒவ்வொன்றுக்கும் நடுவில் ஒரு பூச்செடி வச்சுருவோம். எதுக்கு பூச்செடி? ஸோ நைட்ரஜன் ஃபிக்சர் வைக்கும், பூ இருக்கும், ஸோ பாலினேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். சில சமயம் இந்த இதெல்லாம் பூச்சிகளை விரட்டுறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ அதனால ஒவ்வொரு பாக்ஸ்லையும் பூச்செடி வச்சுருப்போம். ஸோ மகரந்த சேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அப்புறம் இது ஒரு சின்ன இந்த மதர்லா ஸ்டங்கு, இது வந்து ரோட்டில் கிடச்சதுன்னு எடுத்துகிட்டு வந்துருந்தான். இதோட ஒரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தோன்னா, ஒரே ஒரு இலை மட்டும் வச்சாலும் போதும், இல்லை அந்த கிழங்கோட வச்சாலும் போதும். ஒரு வருஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அந்த ஏரியாவில் எவ்வளோ ஹார்டு சாயில்னாலும் ஒரு 6 இன்ச்சுக்கு சாயில் ரெடி ஆயிடுது. அப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம், நடுவில் இருக்கிறது ஒன்று எடுத்துகிட்டு வேறு ஏதாவது நாற்று வைக்கிறனா வச்சுக்கிறோம். ஸோ சப்போர்ட்டும் ஆகிடுது. இது புதுசாக சப்போர்ட் பண்ண வேண்டாம், சாயிலும் ரெடி ஆகிருக்குது, ஹார்ட்னஸ் கிளியர் பண்ணி. ஸோ இது இங்கே வந்து ஜஸ்ட் ஆக்சிடென்டலாக கிடச்சிது. செடி வகையில் தே ஹவ் டன் லாட் ஆஃப் ரிசர்ச். பக்கம் 7 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் வச்சா எல்லா செடியும் நல்லா வளருதான். ஸோ மினிமம் இஸ் 4, தே சப்போர்ட் ஈச் அதர். ஸோ நேச்சரோட மெயின் தம்ப்ரூலே வந்து டைவர்சிட்டி. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒருனே இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதாவது தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய்ன்னு சொன்னால் வேற வைக்கணும், பக்கம் தக்காளி வைக்கக்கூடாது. அந்த மாதிரி அதில் ஒரு 3 ரூல் இருக்கு. அது ஒரு மெத்தட்ரா. அது இல்லாமல் இந்த ஸ்பீசிஸே சொல்கிறேன், வெஜிடபிள்லேயே வச்சிங்கன்னா பக்கம் வேற வச்சுக்கணும், ஒன்னே வைக்கக்கூடாது. ஸோ அதில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. மினிமம் 4 வச்சா, இது வந்து ஜெர்மனியில் ஆல்மோஸ்ட் 60-70 இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச், ஜினா எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் JENA. We have a huge landscape, completely everything is documented. They have found that 4 செடி வேற வச்சாலே இது கிக் ஆஃப் ஆகுதான். நம்ம இந்தியாவில் இவர் டெபல் தேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரைஸ் ரிசர்ச்சர், அவரோட ரிசர்ச் பேப்பர், டெபல் தேவ், DEB, அவரோட ரிசர்ச்சில் வந்து 7 ஸ்பீசிஸ் போட்டு he has got 6 times more production. It's not 6%, 6 times more production, and it's documented, journal publish ஆயிருக்கு. So diversity is very very important. ஓகே, ஸோ அதனால இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் வேற இடம் இருக்கும். எங்கெங்கெல்லாம் சூரிய ஒளிப்படுதோ அங்கெல்லாம் போகிறப்ப வர்றப்ப கொண்டாந்து சொருகிடும். ஸோ இதுதான் பேசிக் ஸ்ட்ராட்டஜி தட் வி ஆர் ஃபாலோயிங். எல்லா இடத்துலையும் டைவர்சிட்டி வேணும். சரி, எந்த குச்சி கொண்டு போய் வச்சிங்கனாலும் எந்த என்வாயன்மெண்ட்லையும் வளர்ந்துடும். இது இங்கே எதுக்காக வச்சோம்னா, இப்போ இந்த ஃபென்ஸ் சைடெல்லாம் இருக்குல்ல, நான் ஒரு ஆள் தான் இங்கே பண்ணுறேன். வி டோன்ட் என்கேஜ் எனி லேபர்ஸ், எவ்ரி ஒர்க் இஸ் டன் பை மீ. அப்பப்போ இந்த மாதிரி சிவா, அப்புறம் இன்னொரு சிவா இருக்கிறான், இந்த மாதிரி யாராவது கூப்பிட்டுருவோம். தெர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் என்கேஜிங் அ லேபர் அண்ட் டூயிங். என்ன வேலைனாலும் நம்ம பண்ணிக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு சதுரடியும் நம்ம கையும் காலும் பட்டிருக்கணும். அப்போ அது கூடயே வேலை செய்யும் போது தான் நம்மளுக்கு ஒரு புரிதல் வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அப்புறம் நம்மளுக்கு சன்லைட் படணும், கை மண் படணும், ஹெல்த்து. ஸோ எங்களோட இங்கே இருக்கிற லாஜிக் என்னென்னா, டெய்லி 4 hours உடல் உழைப்பு தோட்டத்தில் காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு அப்புறம் மென்டல் ஜிம்னாஸ்டிக்ஸ், சரி ஏதோ பேசணும்ல, ஸோ அதனால் அதெல்லாம் அதுக்கப்புறம் பண்ணிக்கிறோம். ஸோ மினிமம் 4 hours ஆஃப் ஃபிசிக்கல் லேபர் ஸோ தட் வி கெட் ஹெல்த். சரி, இது போட்டதுக்கு காரணம் என்னென்னா, ஒரே ஆள் எல்லா இடத்துலையும் எல்லாம் கல்டிவேஷன் பண்ண முடியாது. இங்கே இப்படி ஓப்பனாக விட்டு வச்சோன்னா களை வந்து ஏறிடும். இப்போ அங்கே பாருங்களேன், அந்த பேட்ச்சு
ஸோ இந்த கலை மேம்பாட்டுக்காக நிழல் கட்ட வைக்கணும் எனக்கு ஃபர்ஸ்ட். ஸோ அதனால இது நட்டினது. இப்போ யூ கேன் see த இது அதான். இப்போ அது கீழே வந்து கோவக்காய் செடி வச்சிருக்குது. அது வந்தோடனே இதை ப்ரூன் பண்ணிட்டு வேற எங்கேயாவது நிழல் கட்டணும்னா வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் பைனியரிங் பெஸ்ட் பிளான். சும்மா அது உடச்சி வச்சா வந்துருங்க. சாயா மாயன் இல்லை போரா. ஓகே, இதில் எங்களுக்கு கிடைச்ச 2 இன்புட் என்னன்னா, இதில் வந்து அர்சனிக் அக்குமுலேட்டர். ஆமாம், அர்சனிக் என்ன நல்லா இருக்கோ மண்ணில் இருந்து இதை எடுத்துரும். ஸோ உள்ளே வச்சிருக்கோம். ஸோ இதை சமைக்கிறதே வந்து நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை வெளியில ஊத்திட்டு மீதியை சாப்பிட்டுக்கலாம். இட்ஸ் குட் ஆல்சோ. லெமன் வாட்டர்ல போட்டு டிப் பண்ணிருக்கோம். ஓகே, அது பண்ணணும். எதெல்லாம் டாக்ஸிக் மேட்டர் இருக்குதோ அதை லெமன் வாட்டர்ல போட்டு எடுத்தோம்னா லெமன் அப்சார்ப் ஆல் தி டாக்ஸிக் மேட்டர் எனி ஃபுட். ஓகே, சரி. இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன சொல்ல விரும்புனேன்னா, அந்த இவர் பேர் என்னங்க, டக்குன்னு பேர் மறந்துச்சு. அந்த வெட்டி வேறு அந்த கங்கை நதிக்கரையில எல்லாம் வச்சு வின்சென்ட் வின்சென்ட் ஐயா சொன்ன ஒரு இது என்னன்னா, இந்த போரா கீரை வந்து அப்சல்யூட் இந்த பஞ்சம் எல்லாம் வந்தது இல்லை, எதுவுமே விளையாதப்ப ட்ரைபல்ஸ் எல்லாம் இதை வச்சு தான் சாப்பிட்டு வாழ்ந்தாங்களாம். ஸோ தட் இஸ் அனதர் திங். ஸோ திஸ் கேன் பி யூஸ்ட் அஸ் போத். டொமேட்டோன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். பப்பாயா இருக்கும், கம்ப்ளீட்லி ஆர்கானிக் தான். மூடாக்கு போட்டிருப்போம் சுற்றியும். அப்புறம் இதான் இந்த மாதிரி பூச்செடி வச்சுருக்கோம் பெஸ்ட் ரிப்பல்லண்ட்டுக்கு. இதுவும் பெஸ்ட்டு வந்து மரிகோல்டு. அப்புறம் ஐயாவோட ஆலுவீரா எல்லா இடத்துலையும் வச்சுருந்தோம். ஏங்க இதான் எல்லா இடத்துலையும் சப்போர்ட் ஆலுவீரா இருக்கும். ஏதாவது ஒன்று அப்படியா? ஓகே, கேட்டீங்க நேட்டிவ் அலோவேரா கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு சின்ன லெசன். வாங்க வாங்க வாங்க. யார் கேட்டீங்க நேட்டிவ் அலோவேரா தெரிஞ்சுங்க. இந்த மார்ஜின் அமுத்துங்க. சைடுல முள்ளு நல்ல இப்படி முள்ளவே அமுத்துங்க. இது வந்து சாஃப்ட்டா இருக்கணும், லைக் ஃப்ளெக்சிபிளா இருக்கணும். அந்த மார்ஜின் செடி இல்லமா, லீஃப் இல்ல, மார்ஜின் ஃப்ளெக்சிபிளா இருக்கா? ஆமா, கரெக்ட் தானுங்க. ஆமா. அந்த ஒயிட் டாட்ஸ் பாத்தீங்களா, இந்த ஒயிட் டாட்ஸ் வந்து ஒரு 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 முக்கியமான அடையாளம் வந்து நாட்டு வெரைட்டி. இது வந்து அந்த திரான் வந்து சாஃப்ட்டா இருக்கும். ஆமா, இந்த ஒயிட் டாட்ஸ் 24 மாசத்துல மறைஞ்சு போயிடும். ஆமா, சாஃப்ட்டா இருக்கு. சாப்பிட குத்தவே இல்ல. குட்டிச்செடிங்கனால எப்படி பாத்தா குத்துற மாதிரி இருக்கு. ஒயிட் டாட்ஸ் இருக்கனால இது நாட்டு வெரைட்டி. ஹைபிரிட் வெட்டல இருக்கிறது குத்துதுதான். எவ்வளவு இருக்கு வீட்ல. இல்ல ஒயிட் எடுத்துட்டு போய் நம்ம வச்சாவே வந்துரும் இல்லீங்களா? உங்களுக்கு சுத்தி இருக்கும், அதோட சுத்தி இருக்கும். இதுல இது மட்டும் வச்சா வருமாங்கயா? வராதுல, கீழே வேரோட வைக்கணும். அததான் நான் கேக்குறேன் நானு. அத மட்டும் வச்சா வராது. அதான் அவங்க கொஸ்டின். சரி, ஹைபிரிட் வெட்டல டாட் இருக்காது. சோ பண்றவங்க வந்து இங்க ஃபுல்லா வெயில் அடிக்கிறதுனால இங்க மல்ச் போட்டிருப்போம். அதுவும் வந்து வெயில்னால. தென்னை மரத்துக்கு வெயில் படக்கூடாது. அதே சமயத்துல நம்மளுக்கு வந்து டிம்பர் வேல்யூவும் வேணும். அது ஏன் இந்த சைடு வச்சிருக்கிறோம் அப்படின்னா, சம்மர் சன் இந்த பக்கம் இருந்து வரும், அப்போ வந்து தாக்கம் கம்மியா இருக்கணும். ஸோ அந்த பெனிஃபிட்டும் இதுல கிடைச்சது. இது ஈஸ்ட், சம்மர்ல சன் இந்த பக்கம் அடிக்கும். சக்கரை பழம்பாங்க. இதுல மெயின் என்னன்னா, ஏகப்பட்ட பேர்ட்ஸ் வரும். தே ஆல் என்ஜாய் அண்ட் இட் கிவ்ஸ் அ பியூட்டிஃபுல் ஷேட். இதுக்கு கீழே அவகேடோ வச்சிருக்கிறோம். ஓகே, ஸோ இந்த செக்ஷன் இங்கிருந்து கொஞ்சம் ஏரியா வந்து வி கால் இட் அஸ் ஃப்ரூட் ஃபாரஸ்ட். ஓகே, என்ன காரணம்னா இது அகெயின் ரொம்ப ரெசிலியன்ட், எங்க வச்சாலும் வரும். அப்புறம் இந்த மாதிரி நீங்க நிழல் பார்க்கலாம், இலை உதிர்க்கும், வின்டர்ல இலை உதிர்க்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்க அப்படியே வந்து மூடா கிரியேட் ஆயிரும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இத்த பெரிய மரம் வந்து இந்த ஒத்த ட்ரிப்பில் தான் வருது, அவ்வளோதான் தண்ணி இருக்கு. ஸோ இப்போ இங்க மண் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தெரியுதா? விரலே எவ்வளோ ஆழம் போகுது பாருங்க, அவ்வளோ சாஃப்ட் ஸ்மெல்லு பாருங்க. ஈரமான நல்லா ஸ்மெல் வரும், ஈரமான நல்லா வரும். பட் இங்கெல்லாம் ஒண்ணுமே வேலை கிடையாது. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ இது 3 வருஷம் ஆச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் மரம் நாங்கள் கொண்டாந்து வச்சது. இந்த பழம் இருக்குல்ல, இதுவும் கட்டாயி விழுந்து அப்புறம் ஒரு எக்கோசிஸ்டம் ரெடி ஆகும். அது வந்து இன்னும் அற்புதமாயிடும். ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா, இந்த மரத்தை வச்சுட்டு வெயிட் பண்ணணும்னா இந்த மண்ணை எடுத்து இதுல இருக்கிற நுண்ணுயிர் எடுத்து பாப்புலேட் பண்ணிக்கலாம், கல்ச்சர் மாதிரி. இதை கம்போஸ்ட்ல போட்டோம்னா வளர்ந்து. என்ன ராஜா? எடுத்துக்கலாம். எப்படின்னா, பர்மாகல்ச்சர் ட்ரைனிங்காக அரண்யா ஃபார்ம் ஹைதராபாத் போயிருந்தோம்.
அங்க போயிட்டு அவர் என்ன தோணுச்சுன்னு தெரியல, இதை கிஃப்டா கொடுத்து கொண்டு போய் வைங்கன்னாரு. அதுவும் அவர் கொடுத்த பேஷன் ஃப்ரூட்டும் இது. ஓஹோ, அது பேஷன் இருக்கா? ஆமா, இதுலயே கொடி ஏத்தி விட்டு இதெல்லாம் அதே விழுந்து யாரோ சாப்பிட்டுருப்பாங்க. அனில் சாப்பிட்டு இதுதான். ஸோ இங்கிருந்து அப்போ நம்மளுக்கு ஹார்வெஸ்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அண்ட் ரெண்டாவது லேர்னிங் வந்து ஒரு டீ எஸ்டேட் நார்த் இந்தியாவில் கன்சல்டிங் போயிருந்தப்ப இந்த மரத்தை பார்த்தேன். அப்போதான் எனக்கு புரிஞ்சு எல்லாம் பழுத்து விழுந்து அந்த சாயில் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணேன். தட்ஸ் when I understood the value. நீங்கள் ஆலமரம், புளிய மரம், அத்தி மரம் இதுல இருந்தெல்லாம் எடுத்துக்கலாம். பட் ரொம்ப பழைய மரமாக இருக்கும். இப்போ இதுவே நீ பழமெல்லாம் விழுந்து இந்த மண்ணை எடுத்தோன்னா பாப்புலேட் பண்ணிக்கலாம். பஞ்சவாடியில இது ஒரு மரம், பஞ்சவாடியில 5 மரம் சொல்லுவாங்களா, அதுல அத்தி ஒரு இது ஏதோ விராலின்னு ஒரு செடி சொல்றாங்க. விராலி தான். இது ஏதோ ரொம்ப மருத்துவ பயன் இருக்கிறதாமா, சரியா தெரியல, அதனால விட்டு வச்சிரும். மட்டும் இல்ல, இந்த விராலியில் நிறைய அது பேர். இது கொஞ்சம் ஈரம் மட்டும் இதெல்லாம் அந்த சின்ன அந்த ட்ரிப்ல வர்ற தண்ணியில வர்றது தானுங்க. அப்புறம் மழை பெஞ்சாத்தாச்சு சூப்பரா இருக்கும். மண் வாசனைனா அதுதான். ஆக்சுவலி நீங்க அந்த தெர்மோமீட்டர் எடுத்துட்டு வந்தீங்கன்னா you can see a 4 to 5 degree drop inside. பண்ண வேண்டியது வந்து கீழே கொஞ்சம் இந்த பக்கம் களையும் அங்க இருக்கிற களையும் பாருங்க. ஒன்னு ஷேடோ, ரெண்டாவது அந்த மல்ச் லீஃப். இது ஃபுல்லா இதுக்குள்ள எங்க போனாலும் ஸ்பஞ்ச் மாதிரி இருக்கும். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 இன்ச் சாயில் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 30 வெரைட்டி கிடைக்கும். பழம், மரம், பூவு எல்லாமே இருக்கும். மெயின் இது ரூல் என்னன்னா, மனுஷனோ மிருகமோ உள்ள போகக்கூடாது. அதாவது ஆடு மாடு மனுஷன் போகாம இருந்தா திஸ் வில் பிகம் அ பியூட்டிஃபுல் எக்கோசிஸ்டம். ஓகே, ஸோ அதனால நாங்களே வந்து முடிஞ்ச வரைக்கும் இதுக்குள்ள கால் வைக்க மாட்டோம். ஆனா இங்கேயும் பார்க்கலாம் நீங்க அந்த மல்ச் எல்லாம் அந்த இதெல்லாம் விழுந்து. இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இது ஒரு ஃபாரஸ்ட் சாயில் எடுத்து வந்து கம்போஸ்ட் போடுங்கன்னு சொல்லுவாங்க, ஸ்டார்டரிங் கல்ச்சர். அதுக்கு இங்கிருந்து எடுத்துக்குவோம். ஸோ அதனால இது ஒன்று மெயின்டைன் பண்ணுறோம். அப்புறம் இது ஒரு எக்கோசிஸ்டம், பேர்ட்ஸ் வரும் உட்காரும், அவங்களுக்கு ஒரு ஏரியா. ஸோ கவரிங் பிளான்ஸ், நைட்ரஜன் ஃபிக்ஸரு, நிழல் கட்டுறதுக்கு சொல்லிட்டோம். ரெண்டாவது வந்து தண்ணி. இங்கெல்லாம் வந்து தண்ணி ரொம்ப கம்மிங்கிறதுனால, ஆனால் எல்லா இடத்துக்கும் தண்ணி போகணுங்கிறதுனால இது வந்து ரிங் இரிகேஷனுங்கிற கான்செப்டில் இது பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு 6 அடிக்கும் ஒரு ட்ரிப்பிங் பாயிண்ட் இருக்கும். இதில் போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுருவோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி மேடு இருக்கக்கூடாது. நாங்கள் வரும்போது இருந்தது அப்படியே விட்டாச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்துல லேசாக குழியாக இருக்கணும். பட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அங்கேயே தண்ணி விட்டு அங்கேயே உரம் போட்டு எல்லாம் பண்ணிடுறோம். வேறு எதுவுமே பண்ணுறதில்ல. 100% ஆர்கானிக். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இரிகேஷன் மாடல்ஸ். ஸோ இது ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாடல். ஆக்சுவல் ஐடியல் வந்து இது. இந்த மாதிரி டேப் போட்டோம்னா அது வந்து டேப் மாடல்னு சொல்கிறோம். தண்ணி கொஞ்சம் சீக்கிரமும் வந்துடும். அப்புறம் இந்த ட்ரிப்பு வழியாக இந்த ஃபெர்டிகேஷன் சொல்லுவோம், இந்த உரமெல்லாம் கொடுத்துடலாம், அதெல்லாம் அடைக்காது. இது இருந்ததுன்னா பீரியாடிக்கா அட்லீஸ்ட் 2-3 months ஒன்ஸ் வந்து பார்த்து செக் பண்ணி இஸ் பெட்டர் ஃப்ரம் ஃபெர்டிகேஷன் பர்ஸ்பெக்டிவ். அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? டேப்புங்க, மைக்ரோ டேப். இன்னும் பெஸ்ட், தண்ணி நிறைய இருக்குதுன்னா இப்போதைக்கு ரெய்னர் ஹோஸ் போட்டு எந்த விவசாயம் பண்ண முடியும்னாலும் ரொம்ப சூப்பர். ஏன்னா இப்போ இதில் நான் வந்து தண்ணி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு ட்ரிப்பிங் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு அடி, இந்த பக்கம் ஒரு அடி, இவ்வளோதான் இது நினையும் மேக்ஸிமம். நல்லா இப்போ வந்து ஆர்கானிக் மேட்டர், இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஆர்கானிக் மேட்டர்லாம் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அது ஸ்ப்ரெட் பண்ணிடும். வெறும் மண்ணுனா போகாது. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இந்த இடம்லாம் ட்ரை ஏரியா இருக்கும். பட் ரெய்னர் போட்டால் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, காடு பூரா குழுன்னு ஆகிடும். யூ ஹாவ் அ ட்ரமெண்டஸ் மைக்ரோ கிளைமேட் அண்ட் ஹியூமிடிஃபை. ஹியூமிடிஃபிகேஷன் இஸ் அ டிஃப்ரெண்ட் கான்செப்ட். மண்ணு நனைஞ்சிருக்கணும். சரி, அதை சொல்லிடுறேன். ஏன் மண்ணு நனைஞ்சிருக்கணும் அப்படின்னா, நுண்ணுயிர் தான் வந்து நம்மளை எல்லாத்துக்கும் வளர்த்து கொடுக்குறது. ஸோ நுண்ணுயிர் வாழணும்னா அதுக்கு வந்து ஒரு ஏர் கண்டிஷன்டு என்விரான்மெண்ட் வேணும். ஏர் கண்டிஷன்ட் என்வாயன்மெண்ட் என்னன்னா, டெம்பரேச்சர் ஷுட் பி அரௌண்ட் 25 degree centigrade. ஒரு 20 to maximum 28 அதுக்குள்ள டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகி மாய்ஸ்சரும் இருந்தால் தே வில் என்ஜாய். அதுக்கு மேலே போச்சுன்னா அவங்க எல்லாம் தே கோ டு ஸ்லீப். 28 மேக்ஸ், லோவஸ்ட் கேன் பி 20. ஸோ 25 is the sweet spot. Those guys really enjoy.
ஸோ அதுக்கு என்ன நல்லா வேணும்னா மாய்ஸ்சர் வேணும். அப்புறம் இந்த மாதிரி நிழல் கட்ட வைக்கணும். இப்போ தெர்மாமீட்டர் கொண்டாந்து இங்கே அளந்து பார்த்தீங்கன்னா யூ வில் நோ வாட் இஸ் த டெம்பரேச்சர். ஸோ அதனால தான் இப்போ இங்கே மல்ச் இல்லை. ஸோ இது எல்லாமே ஃபேக்டர். ஸோ நான் வந்து சொல்லுவேன் எனக்கு மல்ச் போடணும் அப்படின்னு. ஆனால் போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறது கான்டெக்சுவலாக நம்ம முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல எல்லாம் போட்டு தான் வச்சுருந்தேன். இப்போ எல்லாம் நிழல் கட்டிடுச்சு. இப்போ நவ் ஐ டோன்ட் நீட். ஸோ இதெல்லாமே வந்து வி ஹாவ் டு அப்சர்வ். ஓகே. ஸோ மைக்ரோப் நுண்ணுயிர் தான் நம்மளுக்கு மெயின். அவங்கள எப்படி ஹாப்பியாக வச்சுக்கணுமோ நம்மளை அது பார்த்துக்கணும். அதுதான் பேஸ்.